ஹாய் மக்களே, எங்கள் ஊர் சிவகங்கையிலேருந்து வருஷம் வருஷம் மக்கள்லாம் பாத யாத்திரை போவாங்க. எனக்குமே ரொம்ப ஆசை பாத யாத்திரை போகணுன்னு. ஆனால் சென்னையிலேருந்து நான் மட்டும் நடக்க முடியாது இல்லையா? ஸோ நாங்கள் என்ன பண்ணோன்னா, பழனி வரைக்கும் பஸ்ஸில் போயிட்டு அங்கேருந்து சண்முக நதின்னு இருக்குது. பாத யாத்திரை யூஷுவலாக போகிறவங்க வந்து சண்முக நதிக்கு நடந்து வந்து அங்கே குளிச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து போவாங்க. நாங்களுமே சண்முக நதிக்கு போயிட்டு குளிச்சுட்டு அவங்களோட கண்டினியூ பண்ணிட்டோம். ஸோ மடி அடிவாரத்துக்கு போயிட்டோம் நடந்து. அதுக்கப்புறம் நேர்த்திக்கடன் பண்ணுறவங்க வந்து சில பேர் வந்து ட்ரம்ஸ்லாம் அடிச்சுட்டு குழந்தைங்கள்லாம் நடனம் ஆடிட்டு அதுக்கப்புறம் காவடிலாம் எடுத்தாங்க. சில பேருக்கு பக்தி பர சில சாமிலாம் வந்து ஆடினாங்க, தேருமே இழுத்தாங்க. நாங்கள் அந்த தேரெல்லாம் பார்த்துட்டு முருகருடைய சின்ன தேரில் தரிசனமெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் எங்கள் ஜேர்னியை கண்டினியூ பண்ணோம். மா யானை யானை அடி பாதைன்னு இருக்குது. ஸோ அதில் தான் எப்பயுமே வருஷம் வருஷம் போகிறது வழக்கம். ஏன்னா கொஞ்சம் கால்லாம் வலிக்காது. ஸோ நல்லா ஆர்கனைஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எந்த கஷ்டமே இல்லாமல் அழகாக நாங்கள் மலை மேலே ஏறிட்டு மேலே போய்ட்டு முருகருடைய தரிசனம்லாம் முடிச்சுட்டு கீழே இறங்கினோம். வர வழியிலேயே மயிலையும் பார்த்தோம். முருகரையே பார்த்த மாதிரி ஒரு சந்தோஷம் இருந்தது. அதுக்கப்புறம் மறுநாள் வந்து இடுமன் மலையில் ஏறிட்டு சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டோம். ஊருக்கு போகலான்னு ஒரு சின்ன பிளான் இருக்குது. எங்கள் ஊரை பற்றி சின்னதாக ரிவ்யூ கொடுக்குறேன். பாய்.